SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வடக்கையுலுக்கும் மர்ம காய்ச்சல், மேலும் ஒருவர் உயிரிழப்பு. உச்சம் தொடும் தேங்காய் விலை, நிறுத்தப்பட்டது எண்ணெய் உற்பத்தி. தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கை வரை முயற்சித்து 4 கைது. சுவிட்சர்லாந்தில் யாழ் இளம் குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு. மகிந்தவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் நீக்கம். துப்பாக்கி பிரயோகத்தில் 10 வயது இஸ்ரேலிய சிறுவன் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையை சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறையை சேர்ந்து ஆனந்தகுமார் வயது 47 என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையை சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும். இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சடுதியான சுகவீனத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை 40 பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிலரின் உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் வேறு சில விலங்குகளின் மலத்தொற்றாலும் இவ்வாறான நோய் நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன. எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிநீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் எலிக்காய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை 10,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரகோன் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதன் காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் கிலோ ஒன்றின் விலை 800 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். ரசாயன உரங்களை தடை செய்தமையால் தேங்காயின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னை பயிர் செய்கை சபையின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சற்குணன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தின் ராமநாதபுரம் தங்கச்சிமடம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு வருவதற்கு முயற்சித்த 4 இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 4வரும் மண்டப மேதிலிகள் முகாமில் வசித்து வந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் கடவுச்சீட்டின்றி சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு வருவதற்கு முயன்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த 4வரையும் தங்கச்சிமடம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக போலீசார் மேற்கொண்டனர். சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் யாழ் இளம் குடும்பஸ்தர் உறக்கத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியை சேர்ந்த இளம் குடும்பஸ்தரை சுவிட்சர்லாந்தின் லூன்சின் மாநிலத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஒரு பெண் பிள்ளையின் தந்தையான வயது 39 வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 116 அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட உபத்தலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் 258 மற்றும் 2 பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த 116 காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பிரதி காவல்துறை அதிபர் MN சிசிரகுமாரவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரி, நிர்வாக அதிகாரிகள், சாரதிகள் உட்பட 60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களே எஞ்சியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் நாளாந்தம் 20 பேருக்கும் குறைவானவர்களை கடமையாற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உபத்தலைவர் சட்டத்தரணி மெனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பேருந்தொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 10 வயது சிறுவன் கொல்லப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. பொதுமக்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தின் மீது இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகம் காரணமாக 3 காயமடைந்துள்ளனர். எல் கடற் பகுதியில் பயங்கரவாதி ஒருவர் பொதுமக்கள் பேருந்து மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கையுலுக்கும் மர்ம காய்ச்சல், மேலும் ஒருவர் உயிரிழப்பு. உச்சம் தொடும் தேங்காய் விலை, நிறுத்தப்பட்டது எண்ணெய் உற்பத்தி. தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கை வரை முயற்சித்து 4 கைது. சுவிட்சர்லாந்தில் யாழ் இளம் குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு. மகிந்தவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் நீக்கம். துப்பாக்கி பிரயோகத்தில் 10 வயது இஸ்ரேலிய சிறுவன் உயிரிழப்பு.